ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி லாஸ்ட் ஆஃப் அஸ் எபிசோடு 3 சீசன் 2 உடைய ஒப்பீனியன் தான். இந்த எபிசோடை டைரக்ட் பண்ணது யாருன்னா பீட்டர் ஹார் சம்திங் லைக் தட், ஓகேவா. அண்ட் ரைட் பண்ணது யாருன்னா கிரேக் மேசின். அண்டு இந்த எபிசோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தது யாருன்னா கேசினியா செரிடா. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ரைட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு தடவை நம்ம கொஞ்சம் செக் பண்ணணுன்ட்டு இருக்கேன் நான். ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போது அந்த போன எபிசோடில் வந்த அந்த ஃபைட்டு நடந்ததில்ல, அந்த ஜாம்பீஸுக்கும் இவங்களுக்கும் அந்த டவுன் பீப்புளுக்கும் நடந்த சண்டை இருக்குல்ல, அதை காமிப்பாங்க. அந்த ஜாம்பீஸை வந்து பேர்ன் பண்ணுறத கொஞ்சம் அப்படியே காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துன்னா ஜோயில் இருக்கார்ல, அவருடைய பாடியை டாமி வந்து க்ளீன் பண்ணுவார். அண்டு அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஆல்மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜோயில் வந்து மூச்சு விட்டுருவாரோ அந்த மாதிரி ஒரு தாட் நம்மளுக்கு வரும். கேமரா ஆங்கிள்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக வச்சுருப்பாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. அதை ஆல்மோஸ்ட்டாக ஒரு மாதிரி சோகம் அண்ட் சஸ்பென்ஸ் ரெண்டுமே கலந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சீன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுனு ரீபில்டு பண்ணுறத வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு சின்ன சின்ன ஷார்ட்டாக காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வந்து மெயினான சீன்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் டவுன் ரீபில்ட் பண்ணுறதை காமிப்பாங்க. ஸோ அந்த ஜாக்சன், இந்த என்டையர் டவுனு. ஸோ அந்த சீனும் அதோடைய ப்ரொடக்ஷன் டிசைன், இந்த க்ரௌட் கேஸ்டிங் அதெல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக ரீகவர் ஆகிட்டாங்க, பட்டு சைக்காலஜிக்கலாக அவங்க ரீகவர் ஆகலை. ஸோ சைக்காலஜிக்கலாக ரீகவர் ஆகிறதுக்காக ஃபைனலாக அவங்க கேல் என்ற ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட போய் ஒரு கவுன்சிலிங் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லி வந்து அப்செட் ஆயிடுவா. ஆனாலும் வேறு வழி இல்லை, அவங்கள பார்த்து பேசிடுவாங்க. அந்த சைக்காலஜிக்கல் எவால்யூஷன் இருக்குல்ல, அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில பர்சனல் டிஸ்கஷன் நடக்கும். அண்டு நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா யாருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்மளுக்கு அந்த சீன் மூலமாகவே நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீன். அண்டு இந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு விஷயம் அதுதான் டீனா வந்து பார்த்திங்கன்னா எல்லியை வந்து மீட் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னென்னா அந்த கொலைகாரங்களாம் யார், அவங்க வந்து வாஷிங்டன் லிபரேஷன் ஃப்ரண்ட் சேர்ந்தவங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, சியாட்டில். ஸோ அவங்களுடைய பேக் ஸ்டோரி, அவங்க டீமில் யார் யார் பேர் என்ன, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. இந்த கேம் நான் விளையாடுனது கிடையாது, இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ். ஆனால் இது கேம் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த கேம்லேயும் இதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். கேமில் இந்த சீன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். ஒரு மாதிரி இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சீசன் 1 இருக்குல்ல, கேம் இருக்குல்ல, அது ஃபுல்லாக பார்த்தது கிடையாது. ஆனால் கொஞ்சம் நிறைய பார்த்துருக்கேன் நான். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேமில் இது வந்து இந்த கேம் விளாட்றவங்களுக்கு தான் புரியும் அது எவ்வளோ பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், எவ்வளோ அப்படியே ஒரு கூஸ் பம்பாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்க்கும்போது எனக்கு கேமிங்கில் இது எப்படி இருக்குமோன்ட்டு ஒரு தாட்டும் இருந்துச்சு. ஸோ இதுதான் 2 பேருடைய கான்வர்சேஷன் சீனும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு நோமாடிக் பீப்புள். அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்கும். அவங்களுடைய பிஹேவியர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரம், கொஞ்சம் பார்பரிக்காக இருக்கும் கொஞ்சம் சில இதெல்லாம். ஸோ இதுதான், அவங்க யார் என்ன இதுன்னு தெரில.
அவங்களுக்குன்னு ஒரு சிம்பிள் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சிம்பிள் அதுக்கப்புறம் விசில் மூலமாக ஒரு கோடிங். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் அது. அவங்க அவங்களுடைய மூமெண்ட்டை பற்றி கொஞ்சம் காமிப்பாங்க. அது ரொம்ப நல்லா, அது வந்து அடுத்த எபிசோடில் தான் அவங்களுடைய இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு எல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சில் மீட்டிங் ஒன்று இருக்கும். ஒரு அனைவரும் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ஹால் மீட்டிங் ஒன்று இருக்கும். அந்த டவுன் ஹால் மீட்டிங் முன்னாடி நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லி வந்து அந்த ஆபி அந்த குரூப்பை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சில பேர் மறுத்து தெரிவிப்பார். அதே சமயத்தில் உனக்கு அந்த மீட்டிங்கில் நீ சொல்கிறது எல்லாருக்கும் ரீச் அவுட் ஆகணும்னா நீ உன்னோட தாட் ப்ராசஸை ஆர்கனைஸ் பண்ணு, ப்ராப்பராக ரைட் டவுன் பண்ணு, அப்போ தான் உனக்கு இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த சீன் வந்து நல்லா இருந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தைகளும் நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட்டாக எனக்கே ஒரு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டான திங்கிங் வேணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான். ஸோ அந்த சீன் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டவுன் ஹால் மீட்டிங் அதோடைய என்டையர் சீனுமே நல்லா இருந்துச்சு. அண்டு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்களே, அந்த ரைட்டிங், அவங்களோட ஆக்டிங், அவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நபர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் எனக்கு தெரில. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சூப்பராக பேசினார். அவர் வந்து இவங்களுக்கு ஆதரவாக, இந்த எல்லிக்கு ஆதரவாக பேசினார். அவர் நல்லா பேசினார். அண்டு ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து டீனாவும் எல்லியும் மீட் பண்ணி பேசுவாங்க. அப்புறம் டீனா வந்து எல்லிக்கு வந்து கன் சப்ளை, அதுக்கப்புறம் ஹார்ஸ், அதுக்கப்புறம் அவங்களே கூட வர மாதிரி நைஸாக நைட் டைமில் வெளியில் போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு. அதுக்கப்புறம் எல்லிக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் பேசினார்ல, அவர் பேர் வந்து செத்து. ஓகேவா. அந்த செத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பன் ஒன்று கொடுப்பாரு. அந்த சீன் வந்து கேமில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் இதுலேயும் நல்லா இருந்துச்சு. கேமில் எப்படி இருக்குன்னு தெரில, கேம்லேயும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ். ஸோ சூப்பராக இருந்தது. அந்த செத் கேரக்டரே ரொம்ப அப்படியே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் நடித்தவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஸோ இதுதான். அண்டு என்டையர் ப்ரிப்பரேஷன் சீன் ஃபார் தி எல்லி லீவிங் த ஜாக்சன் டு சியாட்டல் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீனாவும் எல்லியும் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போவாங்க, பேசிகிட்டே போவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்மமாக நிறைய பேர் இறந்துருப்பாங்க, சின்ன பசங்களாம் இறந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து டீனா வாமிட் எடுப்பா, எல்லி ஷாக் ஆகிடுவா. அது நம்ம என்ன யார் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். அண்டு எல்லிக்கு வந்து ஆபி தான் பண்ணியிருப்பான்னு தோணும். ஸோ அந்த மாதிரி அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சியாட்டல் காமிப்பாங்க எண்டிங்கில், அந்த சீனும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு சீனு, இந்த சீன் தான் என்னோடய ஃபேவரட்டான சீனு. இது வந்து என்னென்னா, எல்லியும் தினாவும் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து டென்ட்டு போட்டு இது பண்ணியிருப்பாங்க, படுத்துட்டு இருப்பாங்க டென்ட்டு போட்டு. அது இப்போ மழை பெய்யும், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்கும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு நல்லாவே எடுத்துருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ். ஸோ இதுதான் விஷயம். அண்ட் அது ரொம்ப ரொம்ப ஒரு ஏஸ்தெட்டிக்குன்னு சொல்கிறத விட ஏஸ்தெட்டிக் அண்டு ரியலிஸ்டிக்காக அண்டு ரொம்ப ஸ்டோரியோட நல்லா இன்க்ளைன் பண்ணி இருக்கும். நல்ல நம்மளுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸு கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஹோல் எபிசோடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த எபிசோடோடைய என்னுடைய ரேட்டிங் வந்து 9.5 சொல்லுவேன். எல்லாமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டான எக்ஸிக்யூஷன் அண்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் கைஸ் என்னோடய ஒப்பீனியன். அண்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன், ஸ்க்ரீன் ப்ளே, ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க லாஸ்ட் ஆஃப் அஸ். அது கேம் உங்களுக்கு விளையாட முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான கம்ப்யூட்டர், அப்புறம் பிசி, இது ப்ளே ஸ்டேஷன் அது இது இருந்துச்சுன்னா
அதுவும் இப்போ வாங்கி பண்ணுங்கள், பைசா இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். ஆனால் அதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் என்னோடய ஒப்பீனியன். அண்டு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த எபிசோடு. அண்ட் முதல் 3 எபிசோடுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான். அண்டு அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமான சீன்ஸ்லாம் இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா செவரன்ஸோடைய ஒப்பீனியனும் ட்ராப் ஆக போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் சீசன் ஃபினாலே பார்க்க போகிறேன். இன்றைக்கி டேட்டு வந்து May 2. ஸோ இன்றைக்கி தான் சீசன் ஃபினாலே பார்க்க போகிறேன். பார்த்துட்டு அதோடய ஒப்பீனியனும் கம்ப்ளீட் பண்ணி சொல்லிடுறேன். அண்ட் அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ரியோடைய ஒப்பீனியனும் ஷேர் பண்ணுவேன். அது வந்து லேட்டராக அடிமா மண்டே பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கம்பேனியன் ஒரு படம் இருக்குது, அந்த படமும் பார்த்துட்டு என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதான் கைஸ். பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். டைம் வந்து 4:25. அண்ட் பாய் பாய், பீஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.